பெனகாசின் மனைவி. பெனகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாயிருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்டபோது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாகப் போகிற நேரத்தில் அவள் அண்டையில் நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவுமில்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிப் போயிற்று என்றாள். ஏலியின் குடும்பத்தில் மற்றொரு சோக சம்பவம் நடைபெறுகிறது. பெனகாசின் மனைவியாகிய ஏலியின் மருமகள் நிறை கர்ப்பிணியாய் இருக்கிறாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போன செய்தியையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவிக்கிறாள். பெனகாசின் மனைவி நற்குணம் உள்ளவள். அவள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறாள். தன் மாமனராகிய ஏலியின் மீதும் தன் புருஷன் பெனகாசின் மீதும் அவள் அன்பாயிருக்கிறாள். தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போன செய்தி அவளுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிறது. தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தி இதைவிட பெரிய வேதனையை அவளுக்கு கொடுக்கிறது. அந்த வேதனையை அவளால் தாங்க முடியவில்லை. அவள் இப்போது நிறைமாத கர்ப்பிணியாய் இருக்கிறாள். கர்ப்ப வேதனையும் தன் குடும்பத்தில் ஏற்பட்ட வேதனையும் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட வேதனையும் மொத்தமாய் சேர்ந்து பெனகாசின் மனைவியை வேதனைப்பட வைக்கிறது. அந்த வேதனைகளை தாங்க முடியாமல் அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவிக்கிறாள். பெனகாசின் மனைவிக்கு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு சரீர பலம் இருக்கிறது. ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பேரிழப்புகளை நினைத்து அவள் மிகவும் வேதனைப்படுகிறாள். அவளுடைய குடும்பத்தார் செத்துப்போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று. பெனகாசின் மனைவியும் செத்து போகிறாள். அவள் சாகப் போகிற நேரத்தில் அவள் அண்டையில் நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்று சொல்லுகிறார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. பெனகாசின் மனைவி இரக்க குணம் உள்ளவள். தன்னுடைய மாமனும் தன்னுடைய புருஷனும் இறந்து போன செய்தியை கேட்டு அவள் மிகவும் வேதனைப்படுகிறாள். அவள் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியை கேட்டு மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லுகிறாள். பெனகாசின் மனைவி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். இதுவே அவளுடைய முதல் பிள்ளையாய் இருக்க வேண்டும். ஆனால் அவளோ அந்த பிள்ளையின் மேல் சிந்தை வைக்கவில்லை. அவள் செத்து போகிறாள். அவள் பெற்ற முதல் பிள்ளையே அவளுடைய கடைசி பிள்ளையாயிற்று. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனாலும் பெனகாசின் மனைவி ஆண் பிள்ளையை பெற்றெடுத்ததினால் அவள் அதை நினைத்து சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் அவளுக்கு தான் பெற்ற பிள்ளையின் மூலமாய் சந்தோஷம் உண்டாகவில்லை. உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிற்று என்னும் வேதனையே அவளுடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கிறது. பெனகாசின் மனைவிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது. இஸ்ரவேலில் உள்ள சீலோவிலே பெனகாசின் மனைவியின் மூலமாக புதிதாக ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது. ஆனால் தேவனுடைய பெட்டியோ சீலோவில் இருந்து போய்விட்டது. அது பெலிஸ்தருடைய தேசத்திலே சிறைப்பிடிக்கப்பட்டது போல் இருக்கிறது. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று பெனகாசின் மனைவி வேதனையோடு சொல்லுகிறாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் துக்கம் உண்டாயிற்று. கர்த்தருடைய பெட்டியே இஸ்ரவேலுக்கு மகிமை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி பெனகாசின் மனைவி தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிடுகிறாள். இக்கபோத் என்னும் பெயருக்கு மகிமை எங்கே அல்லது மகிமை இல்லை என்று பொருள். பெனகாசின் மனைவி சாகும்போது தன் மகனுக்கு இக்கபோத் என்று பெயரிட்டு அதற்கான அர்த்தத்தையும் சொல்லுகிறாள். கர்த்தர் போய்விட்டால் மகிமையும் போய்விடும், எல்லா நன்மைகளும் போய்விடும்.